வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் நம்ம இது ரெடி பண்ணி முடிச்சிடலாம். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த கஸ்டர்ட் புட்டிங் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ 400 மில்லி பாலில் கொஞ்சமாக வந்துட்டு குங்குமப்பூ வந்துட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ 100 மில்லி அளவுக்கு பாலில் 1/4 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அது வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கட்டிகள் எதுவுமே இல்லாதது போல் நல்லா கரைச்சிட்டு அதை ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ பால் வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு நட்ஸ் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்குங்க. நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் வந்துட்டு மிக்ஸையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்த உடனே இது போல் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு சுகர் சேர்த்துருக்குறேன். எதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம், கட்டிகள் இல்லாத போல். பாருங்கள், இது போல் அந்த கஸ்டர்ட் மிக்ஸி சேர்த்தனுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாவு வந்துட்டு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு திக்கான பதம் இருந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக ஆற வச்சிடலாங்க. இப்போ 4-5 மீடியம் பிரெட் ஸ்லைசஸ் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். இதோட ஓரங்கள் எல்லாத்தையும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக வந்துட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. இது போல் ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். நெய் வந்துட்டு நல்லா உருகட்டும். உருகுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்துட்டு அதில் ஒன்று ஒன்றா வச்சிடலாங்க. வச்சுட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பாக வந்துட்டு ஆகிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும். இது போல் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் இது போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு இது போல் ஒரு பாத்திரத்தில், ஃப்ளாட்டான பாத்திரத்தில் இது போல் அடுக்கி வச்சிடலாங்க. அடுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்டு மிக்ஸை வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறணும். அந்த கஸ்டர்ட் மிக்ஸ் வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்குங்க. இல்லாட்டினா லைட்டாக வெதுவெதுப்பான சூடு இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நல்லா சூடாக இருக்கக்கூடாது. சேர்த்துட்டு இது போல் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பரவி வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே அடுத்து ஒரு லேயரு பிரெட் ஸ்லைசஸை வந்துட்டு வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா ஈவனாக பரப்பி விட்டுக்கலாங்க. வேணும்னா மேலே நட்ஸ் ஏதாவது வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மணி நேரத்துக்கு வச்சு எடுக்கணும். ஃப்ரீசரில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். ஜில்லுன்னு எடுத்து அப்படியே சர்வ் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் நேரத்துலையே இந்த பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.